எல்லாம் ரெடி. You want to do all pink? Yeah. Oh yeah, the small one. Yeah. Chocolate chips, waffle, syrup, breakfast for myself. ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். ஸ்டில் அமெரிக்காவில் தான் நிற்கிறோம் ஹோட்டலில். ஹோட்டலின் பேர் என்ன சாந்தியக்கா? நான் மறந்து போனேன். என்ன ஹில்டன் சம்திங் டூ. ஓகே, நாங்கள் 3 பேர் படுத்த. நாங்கள் சாந்தியக்கா தனியா படுத்தது. நாங்க பிரிக்க மாட்டோம். நாங்க என்ஜாய் பண்றோம் பெட்ட. நீங்கள் மடித்தபடியே இருக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் செய்யலாது. ஓகே, இப்ப வந்து சாந்தியக்காண்ட பெட் வந்து இது. சாந்தியக்கா என்னத்த சொல்ல, அவ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு கேவலமா இருக்குது, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் லிஷானி ஒன் செகண்ட், லிஷானி cannot see. ஓகே, நான் லிஷானி மாலவி கிங் பெட்ல படுத்தனாங்க. வெளியில இப்படித்தான் இருக்குது எல்லாம். நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு ரெடியாக கொண்டிருக்கிறோம். இப்படியே கிடக்குது. இப்ப நாங்க 11 மணிக்கு இந்த ஹோட்டல் ரூம் விடணும். வேணா சாந்தியாக்கா? அப்படியே லைனுக்கு கிடக்க எல்லாம். Yes, I'm taking it. ரெடி தானே? நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். சாந்தியக்கா என்ன மாதிரி என்ஜாய் பண்றீங்களோ என்னோட, இல்லாட்டி அனோயிங் ஜாலினியோ? என்ஜாயிங். எத்தனை 100%? தேங்க்யூ. மேல போகுதான். மேல போய் நாங்க கீழே போறோம். என்ன அது ஓகே. மேல போயிட்டு கீழே இப்ப நாங்க சாப்பிட போறோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா எப்படி இருக்குன்னு காட்ட போறோம் உங்களுக்கு. எக் எல்லாமே இருக்கும். நாங்கள் எல்லாம் சாப்பிட மாட்டோம், விட்டு கொண்டிருக்கிறோம். காலமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல என்னென்ன எல்லாம் வச்சிருக்கணும், எது எடுக்கிறதுன்னு தெரியல. 3 வகையான சீரியல் இருக்கு, நப்கின் இருக்குது, ஜாமுங்கள் அதுகள் எல்லாம் இருக்குது. ஸ்ட்ராபெரி ஜாம், ப்ளூபெரி ஜாம், சாக்லேட் சிப் எல்லாம் இருக்குது. இது வந்து ஆரஞ்சு ஜூஸ் நினைக்கிறேன்னா Yogurt. ஓ யோகட் அமர்த்தினோடனே வரும். நிறைய பழங்கள் அதுகள் வாஃபிள் மேக்கர் எல்லாம் வச்சிருக்கணும். ஆனால் நாங்கள் ஒன்றும் சாப்பிட மாட்டோம், அதனால் நாங்கள் எடுக்கல. பட் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஜூஸ் எடுக்க போகிறேன், ஆரஞ்சு ஜூஸ். எனக்கு ஆரஞ்சு தான் விருப்பம். ஆனால் அதில் ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, கிவி அண்ட் ஸ்ட்ராபெரி இருக்குது, வாட்டர் இருக்குது. நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுக்க போகிறேன். சாந்தியக்கா சாப்பாடுங்க, நான் ஆரஞ்சு ஜூஸ். Egg, sausage, and cheese sandwich with hash brown. பேக்கல் கொஞ்சமாக மாலவியோட சேவ் பண்ணுறேன். ஸோ க்ரீம் சீஸ், ஜாம் இல்லை, அந்த பட்டர் இருந்த மாதிரி இருந்தது, முடிஞ்சது போல இருந்தது. நான் கண்டேன்.
get yogurt. அங்க இடக்கு எடுத்தீங்க வேலை செய்யல முடிஞ்சது. அப்ப புதுசா வர போகுது. ஆனா சாய்ஸ் இல்லை, அவங்களும் அதை செய்ய தான் போகணும். எல்லாம் போட்டுருவாங்க. Too much. Chocolate chips, waffle, syrup, breakfast for myself. சாந்தியக்கா ஓட்ஸ் எடுக்கிறா. குக் பண்ணி வச்சு You eating oats? வெளியில வந்து குளிர் இல்ல பெருசா. நாங்க குளிராண்டு நினைச்சோம், குளிர் இல்ல. இரவுல பார்த்துருப்பீங்க, இதுதான் பகல் நேரத்துல எங்கட வெளி ஹோட்டல். நல்லா yeah. Oh, we have enough time, but let's go quickly. லிசானி நானும் இப்ப வெளியில நடக்க போறோம். என்ன லிசானி? Yeah. Yeah. Best friend. Me too. You are my best friend too. எங்க பார்த்தாலும் இந்த கொடியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அமெரிக்கன் ஃபிளாக்ஸ் எங்க பார்த்தாலும் அது இருக்கும். Where's your phone? You have it, right? Hotel. லிஷானி நிக்கிறா. How are you? Good morning. I said your friend is here. A cold time. Huh? Cold time. Curl time. Okay, let's curl. Wait, are you done? ஸ்டோலி எல்லாம் வச்சாச்சு. நாங்க ஸ்டோலியில சூகேஸ் எல்லாம் வச்சிட்டோம். லிஷானியோட சூகேஸ் நல்ல வடிவா இருக்குது. Come on. லிஷானி எல்லாம் ரெடி பண்ணிட்டா, மேக்கப் எல்லாம் போட்டு கீழ் எல்லாம் பண்ணி she is ready to leave. நாங்கள் வந்த உடனே முந்தா நாளே ரெடி. மற்றது இப்படித்தான் எங்களோட ஹோட்டல் ரூம் எல்லாம் இருக்குது. இனி அடுத்தது வந்து எங்கேன்னு தெரியல, ஷாப்பிங்கும். வேற எங்க போறோம்? நாங்கள் இப்போ ஜேசி பண்ணி மேசிஸ் போகிறோம். மற்றது என்னமோ ஒரு வாட் ரோஸ் அவுட்லெட் என்னையோ அது ஒரு புது ஸ்டோர். எனக்கு அது விருப்பம். நான் ஒரே ஒரு கட்டம் இங்க யூஎஸ் வரைக்கும் போயிருக்கிறேன். இன்னைக்கு அதுக்கு போவோம். இங்க பக்கத்துல நியூ ஓபன் பண்ணிருக்கு. முந்தி இல்ல, இப்ப வந்திருக்கு. ஓகே. நான் புளோரிடாவில் தான் அது ஒருக்கா போனேன். நான் ஒரு பாட்டு இதுதான் காட், இதுதான் டோர் காட், இதுதான் திறப்பு 3 or 4. நேரம் வந்து 11:44, 10:44 காலை. ஓகே Can you back for you? No, that's okay. ஓகே, எல்லாம் ரெடி. வெளிக்கிறோம். ஆஸ் ஆல்வேஸ் சாந்தியக்கா முந்த நாளே ரெடி. எனக்கு அந்த டைம் பின்னக்கூடாது. ஒரு 5-10 மினிட்ஸ் வெளியே போனாலும் பின்னக்கூடாது. அம்மா சாந்தியக்கா எப்படி போய் கொண்டு இருக்குது? போகுது, இன்னும் தான் தெரியும். மாட்டில் வலிக்கிறீர்கள். ஏன்
இனி வலிக்கிட்டு போகணும் தானே. அது போயிருங்க 20 நிமிஷம் தானே கனடாக்கு. 20 நிமிஷத்துல நாங்க கனடாக்கு போயிருவோம். வேணா நாங்க border கிட்ட தான் இப்ப நிக்கிறோம். ராஜஸ்தானால வந்து. அதான். ஓ இது வந்து ஜிம் ரூம். This gym. We work hard. ஜிம் செய்து கொண்டிருக்கிறோம். ஜலிஷானிய ஓ இங்கால வந்து லோண்ட்ரி ரூம் எல்லாம் இருக்குது. இதில் தான் எல்லாம் கழுவி எல்லாம் உடுப்பெல்லாம் கழுவுறதான்னு நினைக்கிறேன். ஆ ஓ நாங்கள் ரூம் இருந்திருந்தா உண்மையில் இந்த ஹோட்டலில் நிற்போம். எங்களுக்கு ஒரு 10 ஸ்டார் கொடுக்கலாம் இந்த ஹோட்டலுக்கு. அப்படி நல்லா இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. ஆனால் ரூம் இல்லை, அவ்வளவுக்கு புக். எங்களுக்கு ஒரே ஒரு ரூம் நேற்று அவைலபிளாக இருந்தது, அதைத்தான் எங்களுக்கு தந்தவை. இப்போ ரூம் இல்லையா. நாங்கள் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் தான் இங்கே நிற்க வேண்டு வந்த நாங்கள். ஆனால் ரூம் இல்லை, அதால் நாங்கள் இன்றைக்கு மட்டும் நின்றுட்டு அப்படியே கனடாவுக்கு போக போகிறோம். அதால் ஒரு $305 சேவா அமெரிக்கன் டாலர். என்ன காந்தியாக்கா? ஓ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் ஒரு கால் தட்டி விடுங்கோ. அதோடு சேர்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொளியை தொடர்ந்து பாருங்கோ. நிறைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். ஏதாவது கொமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸில் போடலாம். தொடர்ந்து உங்களோட ஆதரவுக்கு நன்றி. சாந்தியக்கா ரெடி, அவ காருக்கு ஏறி இருந்துட்டா. நாங்கள் வந்து இப்ப வந்து ஷாப்பிங் போக போறோம். லோவாட் மால்ல மேசிக்கு போறோம். லோவாட் மால்ல மேசிக்கு போறோம். எஸ் மேசி. கம்பா கேட்டா அங்க என்னென்ன இதுகள் இருக்குது? எல்லாமே இருக்கு. மெயின் நான் போறது க்ளோத்திங், கிச்சன் ஸ்டஃப் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப மால்ல எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேசியும் ஜேசி பெரியும் ஓபன் ஆயிருக்கு. நாங்கள் இப்ப அங்க போறோம். Shani say hi. Shani no happy. ஆக்கள் காலமே இருக்கணுமோ இல்லையோ போயிட்டுனமோ என்னன்னு தெரியல. என்ன மால் நீங்க இவ்வளவு கார் தான் நிக்குது. எல்லா ஸ்டோரும் க்ளோஸ். க்ளோஸா நிறைய ஸ்டோர். ஆக்கள் பெருசா இல்ல. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெர்ஃப்யூம் செக்ஷனுக்குள்ள நிற்கிறோம். ஒரு எல்லா வகையான பெர்ஃப்யூமும் இங்கே இருக்குது. எந்த பிராண்ட் என்றாலும் பார்க்கலாம். அப்படி சுத்த வர பெர்ஃப்யூமாயே இருக்குது. அதான வேண்டி நீங்க பெர்ஃப்யூம் அமெரிக்காவில் ஆல்ரெடி கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தொடங்கின மாதிரி நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீகள் வச்சுருந்தவ. எப்படி இருக்குன்னு பாருங்கோ. கனடாவிலையும் தொடங்கிட்டுதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பார்க்க போகிறதுக்கு நேரம் இல்லை.
மோஸ்ட் ஆஃப் த கடைகளில் இங்கே கனடாவில் வந்து ஹலோவின் டெக்கரேஷன் ஒரு பக்கத்துலேயும் ஒரு பக்கத்தில் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனும் வச்சுருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்காவில் ஹலோவின் டெக்கரேஷன் நாங்கள் போன கடையில் பார்க்கல. நான் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷனை தான் பார்த்தேன். நான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயால் இப்படி ஒரு அழகாக இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் என்னென்னு சொன்னால் நல்ல அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கல எங்களோட மைண்ட் எல்லாம் நல்ல ஒரு சந்தோஷமாகும். அதே மாதிரி தான் சின்ன பிள்ளைகள் மாதிரி நானும் லிஷானியும் சாந்தி அக்கா மாலவி எல்லாரும் பார்த்து கொண்டே நின்றோம். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. உங்களுக்கும் பிடிக்குமான்னு நினைக்கிறேன். பெட்டெல்லாம் விரிச்சுன்னு எப்படி இருக்குது கடையாண்டு பாருங்க. சூப்பராக இருக்குது. ஓகே கம் வி கோ நவ. நல்ல க்ளீனா இருக்கு. ஆனா இப்போ பிஸி இல்ல. இப்போ பிரம்மாண்டமாக இருக்குது. இருக்குன்னு பாருங்க. இஞ்சாலை எல்லாம் மாளவிக்கோ மோளுக்குள்ள ஒரு ப்ளே ஏரியா. How is தெரியாது. இழுவடைக்குள்ள போய்க்கிறோம். உடனே போகிற இடத்துக்கு எனக்கு உலகில் போகுது. Balloon. Janish எனக்கு சாக்லேட் வாங்கி கொண்டு போகிறோம். The border in the பக்கம். என்னம்மா Wait, carnival. கார்னிவல்? Yeah. இது டக்கன் இதுக்கு போறாங்க. Seriously. இந்த டியூட்டி ஃப்ரீல நீங்க சாமான் வாங்கி நான் போய்க்கல. அவங்க கொண்டு வந்து விண்டோக்கு. இதுதான் போர்டர். நாங்கள் அமெரிக்காக்குள்ளே நிற்கிறோம், கனடாக்குள்ளே நுழைய போகிறோம். இதுதான் போர்டர். அமெரிக்காவையும் கனடாவையும் பிரிக்கும் இடம். இது வந்து நாங்கள் அமெரிக்காவில் நின்று இதை எடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த காணொலி. அது ஆட்கள் மேல போய் அவங்க காட்டுறாங்க டூர் மாதிரி வந்து ஹெலிகாப்டர் டூர் போறது இல்ல. ஒரு மாதிரி வந்துட்டோம் கனடாக்குள்ள. பாருங்க, டொரண்டோ டு ஃபோர்ட் ஏரி ட்ராவல் இன்ஃபர்மேஷன். இதுதான் கனடா. This is Canada. Yeah, this is Canada. போன் ஆன் பண்ணல நான் என்னவோ தெரியாது. ஒரு எனர்ஜி வந்திருக்கு. என்ன இல்ல போன் ஆன் பண்றதுக்கு தான் நான் கீ எண்ட் கத்துறேன். ஓகே டாட்டா ஆன் பண்றதுக்கு நான் இன்னும் ஆன் பண்ணல. டேக் மை ஃபோன். ஒண்ணுமே கேட்கல. நாங்கள் வந்து நேற்று போன நாங்கள் இன்றைக்கு வாரோமே என்ன சாந்தியக்கா இன்றைக்கு ஒரு 4 மணி. இப்ப நேற்று எப்ப போனாங்க? நேற்று ஒரு நாங்க இதுல 11 மணி ஆச்சு. 11 மணி அப்படி போர்டர் என்ட மணி நாங்க நினைக்கிறேன். ஆனா இது நேற்று போனாங்க ஒரு $270 அப்படி வாங்கியிருப்போம். ஏன்னா $250 நம்ம மாலவி ஒரு ஹேண்ட்பேக், 2 சாண்டல்ஸ் அண்ட் லிஷானி சாய்ஸ் வேண்டினவா. மற்றது சாந்தியக்கா ஏதோ ஒரு சட்டை வேண்டினவா. 2 சட்டை ஏதோ. ஒரு சட்டை லிஷானி எனக்கு பிளவுஸ். இவ்வளவு தான் நாங்க வாங்கிட்டு. I spend only $17 for myself for the cloth. Yeah. இவ்வளவு தான் நாங்க வேண்டினது. ஸோ அவை ஒன்றும் கேட்காம இல்லை. வெரி நைஸ். ஓகே, விட்டுட்டினா கனடியன் பாஸ்போர்ட் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஸோ வந்துட்டினா நாங்கள் கனடாக்குள்ளே வந்துட்டோம். 5% தான் இருக்கு காட்டுது. நாங்கள் கனடாக்க வந்து வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். பாய். சாந்தியக்கா டிரைவிங் பிஸி.
கொஞ்சம் ரோட் பிஸியா போகுது எல்லாம் வந்து இவற்ற வேலை இடத்த தான் என்ன கொண்டே விட போறா. அதுக்கு பிறகு நான் இவரோட தான் வீட்டை போக போறேன். இவருக்கு வந்து 8-9 மணிக்கோ என்னமோ 8 மணி அப்படி நில்லுங்கன்னு சொன்ன வேற அதோட தடிக்கு அவ சாந்தியக்கா கொண்டே விட சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். சாந்தியக்கா விட்ட போனா அப்புறம் அங்க இருந்து சாந்தியக்கா சரியான டயர்டு. எங்களை மெயின்டைன் பண்ணி அப்புறம் கோப்பி குடிங்கோ யாழ்னி, டின்னர் சாப்பிடுங்கோ யாழ்னியண்டா. சாந்தியக்கா கொஞ்சம் தென்பா இருந்தா தான் அடுத்த முறை என்ன கூட்டிக்கொண்டு போவா. நானும் கொஞ்சம் நைஸா இருக்கணும் சாந்தியக்காவோட. இல்லாட்டி பிரச்சனையா பிள்ளாட்டி அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுவா யாழ்னியக்காவே என்ன. பாருங்க பாருங்க கதைய என்ன. ஐயோ ஐயோ. இந்த சூரியன் வந்து மறைஞ்சு கொண்டிருக்குது. இந்த சூரியனை பார்த்தால் அவ்வளவு ஒரு அழகு, நல்ல அழகாக இருக்குது. மறையக்குள்ள தனி அழகு. மறைஞ்சு இருண்டு திருப்பி நாளைக்கு திருப்பியும் சூரியன் உதிக்கும். அதை போல தான் எங்களோட வாழ்க்கையும். அடிக்கடி கவலைகளும் துன்பங்களும் வரும், சந்தோஷமும் வரும். எல்லாத்தையுமே நாங்கள் சந்தோஷமாக பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு போக வேணும். எங்களோட பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் போகவே இல்லை. சாந்தியக்காவும் நானும் கதை என்று கதைச்சு போய்கொண்டிருக்கிறோம். இந்த பிரிட்ஜால் ஒரு 1000 தடத்துக்கு மேலே என் வாழ்க்கையில் போயிருப்பேன். ஒவ்வொரு முறை போய்களையும் இந்த ஃபோனை எடுத்து ஆட்டோமேட்டிக்காக வீடியோ எடுக்கிறது தான் வளமை. என்னவோ தெரியல, அந்த பிரிட்ஜுக்கால போய்க்குள்ள அதை காணொலி எடுக்கிறதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது. எத்தனை பேர் இப்படி போய்க்குள்ள எடுத்திருப்பீங்களன்னு எனக்கு தெரியாது. கனடாவில் இருக்கிற நீங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சாந்தியக்கா? மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.